வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் தரக்கூடிய ரயில்வே சார்ந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, பல ரயில்கள் அது அட்வான்ஸாக, அதாவது அது வரக்கூடிய நேரத்துக்கு முன்பாகவே வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அல்லது அளவுக்கு மீறி லேட்டாக வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சில வருடங்களுக்கு முன்பு இந்த சென்னை டு மதுரை ஏசி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை இப்போ போடிநாயக்கனூர் வரைக்கும் மாற்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ மதுரை வரைக்கும் தான் வரும். மதுரைக்கு அது காலையில் வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சுமார் 7:30 மணி அளவில் சேரணும். அந்த வண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவே வந்துருச்சு. கூடல் நகரில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுட்டாங்க. 6:45 7 மணிக்கெலாம் வந்துட்டதுனால அங்கேயே போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அதன் பிறகு மைசூர் டு தூத்துக்குடி வரக்கூடிய அந்த வண்டியானது கூடல் நகரம் வருது. ஆனால் அந்த வண்டியை மதுரைக்குள்ளே விட்டுட்டாங்க. ஆனால் இந்த வண்டி முன்னாடியே வந்த வண்டி இதை விடலை. இது என்ன சார் அநியாயமாக இருக்குன்னு சொல்லி ஒரே புலம்பல். அதாவது முதல்ல வந்த வண்டியை மதுரை உள்ள விடலை, ஆனால் பின்னாடி வந்த அந்த மைசூர் தூத்துக்குடி வண்டியை மதுரைக்குள்ளே விட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மதுரையில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்முடைய எண்ணிக்கை வெறும் 6 மட்டும்தான். அதில் மொதல் 2 பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒன்று ரிசீவ் பண்ணுறதுக்கு, ஒன்று அனுப்புறதுக்கு. அதாவது வடக்கிருந்து வரக்கூடிய வண்டி வாங்குறதுக்கு, இன்னொன்று தெற்கிருந்து வரக்கூடிய வண்டி வாங்குறதுக்கு. மற்ற 4 பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வண்டி காலையில் 7 மணி அளவுலேருந்து 7:30 கிளம்புற மாதிரி வெயிட் பண்ணிட்டு நிற்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை ஒன்றும் பண்ண முடியாது. இது ஏன் இந்த ஏசி எக்ஸ்பிரஸை போட்டுட்டு முதல்ல இதை விட்டாங்கன்னா, இப்போ தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் ஒரு 2 நிமிடங்கள் நின்று விட்டு உடனடியாக தூத்துக்குடிக்கு புறப்பட்டு போயிடும். ஆனால் இந்த மதுரை ஏசி எக்ஸ்பிரஸ் ஆனது மதுரை உள்ளே நுழைஞ்சதுன்னா அந்த பிளாட்ஃபார்மில் அடுத்த 2 மணி நேரத்துக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மேற்கொண்டு புதிதாக வரக்கூடிய வண்டிகளை வாங்கவோ விடவோ அங்கே இடம் இருக்காது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அட்வான்ஸாக வந்த வண்டியை வெயிட் பண்ண வச்சு இருக்கிற பிளாட்ஃபார்ம் பூரா காலி பண்ண பிறகு தான் உள்ளே விடுவாங்க. இப்போ புரியுதுங்களா? பஸ் போக்குவரத்துக்கும் ரயில் போக்குவரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. பஸ் போக்குவரத்துடைய கண்ட்ரோல் ஒரு பஸ் டிரைவர், கண்டக்டர், பஸ்ஸுடைய என்ஜின், இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது புறப்படுற இடத்துல இருந்து டெல்லியில் புறப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் வர வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு இடையில உள்ள அத்தனை ஸ்டேஷன் மாஸ்டர்கள், அத்தனை கண்ட்ரோலர்கள், அத்தனை பாயிண்ட்ஸ்மேன், அப்புறம் எல்பி, ஏஎல்பி, இவ்வளவருடைய கூட்டு முயற்சியில் தான் இருக்குதே தவிர யாராவது ஒருத்தருடைய பஸ் மாதிரிக்கு ஒருத்தர் 2 பேருடைய கண்ட்ரோலில் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. முன்னொரு காலத்தில் ட்ரெயின்களுடைய வேகம் மிக மிக குறைவு. அது அந்த கரி இன்ஜினை போட்டுட்டு மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் டீசல் அப்படிங்கிற பரிணாமத்துக்கு வந்துச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதாக மாறிடுச்சு. எலக்ட்ரிஃபிகேஷன், மின்சாரத்தால் ஓடக்கூடிய வண்டிகளாக மாறி போச்சு. அது மட்டும் இல்லை, முக்கியமான வழித்தடங்களில் போகிறோம். 1க்கு 2 வழித்தடம், போகிறதுக்கு ஒரு பாதை, வர்றதுக்கு ஒரு பாதை. ஸோ அதனால் நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து டெல்லி, காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இரட்டை வழி பாதை தான். அதுவும் முழுக்க முழுக்க மின்மயமாக்கப்பட்டு விட்டது. ஸோ இதனுடைய வேகமானது சர்வசாதாரணமாக இடைப்பட்ட தூரங்களில் 130 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகிறதுக்கு பெருமிட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ பல வருடங்களாக பெரும்பாலும் எந்த ட்ரெயினும் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம் என்னென்னா, ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம், 15 நிமிஷம், அரை மணி நேரம் இதெல்லாம் நல்லா பிக்கப் பண்ணி வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லை, பல ட்ரெயின்கள் தாங்கள் போய் சேர வேண்டிய ஊருக்கு அட்வான்ஸாகவே போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப லேட்டாக வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல அட்வான்ஸாக வந்தால் என்ன நடக்குங்கிறத பற்றி பார்ப்போம். டெல்லியிலையோ அகமதாபாத்லேயோ அல்லது கவுஹாத்திலேயோ புறப்படக்கூடிய ஒரு ட்ரெயினானது தெற்கு நோக்கி, இப்போ திருச்சிராப்பள்ளிக்கோ மதுரைக்கோ வருதுன்னு வைங்களேன், அது பல்வேறு ஸ்டேஷன்களை கடந்து வருது. அப்படி வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன் கடையில் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ ஸ்பீடில் போகணும், இவ்வளோ லாகிங் டைம் சொல்லுவாங்க. அதாவது முன்னாடியே போனாலும் அந்த சில இடங்களில் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதை சரி செய்வதற்கு ஏற்ப கூடுதலான நேரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேஷனில் சேரும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக சேர்ந்தாலும் அந்த ஸ்டேஷன் விட்டு புறப்படுற டைம் மாறக்கூடாது. அந்த இடத்துக்கு தான் எடுத்தாகும். உதாரணமாக ஒரு ஸ்டேஷனுக்கு 8:20க்கு 8:25க்கு எடுக்கணும். ஆனால் அந்த வண்டி 7:50க்கே உள்ளே வந்துருச்சு. எத்தனை மணிக்கு வரணும்?
8:20க்கு வந்து 8:25க்கு எடுக்கணும். ஆனால் 7:50க்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த வண்டியை அவுட்டரில் நிப்பாட்டி வைப்பாங்க. எப்போ உள்ளே விடுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக இருந்தா, இந்த வண்டி வந்து நிற்கிறதுனால அடுத்த அரை மணி நேரத்துக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா அதை உள்ளே வர சொல்லிடுவாங்க. ஸோ வர சொன்ன பிறகு இந்த ஸ்டேஷனுக்கு இது 8:20க்கு வர்றதுக்கு பதிலாக 8 மணிக்கெல்லாம் உள்ளே வந்து, ஸோ அட்வான்ஸாக வந்துட்டு அப்படிங்கிற காரணத்துக்காக உடனே 10 நிமிஷம் கழிச்சு 8:10க்கெல்லாம் போன்னு அனுப்பி விட்டுருவாங்களான்னா அனுப்ப மாட்டாங்க, அனுப்பக்கூடாது. ஏன்னா அந்த ஊரில் இருந்து ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணியிருக்கு அல்லது அந்த ட்ரெயினை நம்பி ஏறுறவன் அவன் அந்த டயத்துக்கு 8:25க்கு தான் வருவான். ஸோ அவனுடைய பார்வைக்கு இது போகும்போது அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டானா அது செல்லும். ஸோ இந்திய ரயில்வே அது தண்டனைக்குள்ளாக நேரிடும். எனவே நல்ல ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே, ஒரு ட்ரெயின் ஆனது ஒரு ஸ்டேஷனுக்கு அட்வான்ஸாக வந்துட்டாலும் அது அந்த ஸ்டேஷனில் எத்தனை மணிக்கு புறப்படணுமோ அத்தனை மணிக்கு தான் புறப்படும். அதுக்கு முன்பாக புறப்பட சான்ஸே கிடையாது, புறப்பட வைக்க மாட்டார்கள். அப்படி புறப்பட்டா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஒவ்வொரு தனி குடிமகனுக்கும். ஸோ அதனால் அட்வான்ஸாக வந்தாலும் ஸ்டேஷனில் இருந்து அந்த டயத்துக்கு தான் புறப்பட வைப்பாங்க. சில நேரங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆகும், அது பிரச்சனை இல்லை. பட் அது உரிய நேரத்துக்கு முன்பாக 8:25னா 8:25 தான், 8:47ன்னா 47 தான், 46க்கு 45க்கு கூட புறப்பட வைக்க மாட்டாங்க. சார் இதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்குனாக்கா, நீண்ட தூர பயணம் பண்ணும்போது நம்ம உதாரணத்துக்கு இந்த விஜயவாடா அல்லது நாக்பூர் இந்த மாதிரி ஸ்டேஷனில் நம்ம வண்டி எத்தனை மணிக்கு போய் சேர்றது நீங்கள் டயத்தை ஷெட்யூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது அட்வான்ஸாக போய் சேர்ந்ததுன்னா, நான்லாம் பல நாள் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் எனக்கு லொக்கேஷன் தெரியுதுன்னா சொல்கிறேன், எல்லோரும் இந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஸோ வெளியே போய் கடைகளில் போய் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா தெரியும் இந்த வண்டி இன்னும் 45 நிமிஷத்துக்கு வந்து நகலாது, இதே பிளாட்ஃபார்ம் நிற்கும்னு தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து சாப்பாடுக்கு பக்கத்தில் உள்ள பிளாட்ஃபார்மில் போயோ அல்லது நல்ல கடைகளுக்கு கொஞ்சம் நடந்து போயோ நல்லபடியாக சாப்பாடு, வேறு என்ன காஃபி இல்லை என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும் அதை வாங்கிட்டு வரலாம். ஸோ அதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து ரயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடிய நமக்கு ஒரு 15 நிமிஷம் வெளியே இருந்துச்சு அப்படி நடந்து போகிற பிளாட்ஃபார்மில் சுற்றி பார்த்துட்டாங்க என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தை இதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காக 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கெல்லாம் அட்வான்ஸ் வந்து இறங்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் படி ஏறிக்கலாம். இது அட்வான்ஸாக வரக்கூடிய ட்ரெயின்களுக்கு. காலதாமதமாக வரக்கூடிய ட்ரெயின்கள், அதாவது ஒரு ட்ரெயின் சரியான காரணம் இல்லாமல் காலதாமதமாக வரக்கூடாது. அப்படி எந்த காரணமும் இல்லாமல் அது காலதாமதமாக வந்தால் அதற்கு அந்த வண்டியை ஓட்டி வரக்கூடிய அந்த லோக்கோ பைலட், ஏஎல்பி இவங்க 2 பேர் தான் பொறுப்பு. அவங்களுக்கு மெமோலாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் அவங்க லேட்டாக வர்றதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. பட் லேட்டாக வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். உதாரணம் புறப்படுற இடத்துல வண்டியில் ஏதோ பிரச்சனை, அப்போ சர்வீஸ் டெக்னீஷியன்லாம் பார்த்து வண்டி கிளப்புறதும் போதே 1.5 மணி நேரம் லேட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஏஎல்பி அங்கே கையெழுத்து வாங்கிட்டு மணி தான் கிளம்புறான்னு கையெழுத்து வாங்கிடுவார். அது மட்டும் இல்லை, போகிற இடங்களில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி போய் டிலே ஆகி போச்சுன்னா அதுக்குரிய காரணத்தையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, கிளைமேட் சரியில்லை, ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது, ஒன்றும் தெரியல, பாதையே தெரியலைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் வரும்போது இந்த காரணத்தை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு தான் வருவார். அது லேட்டானதுக்கான காரணங்களை அவர் கொண்டு வந்து இருக்கணும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் லேட்டு கூட அவர் பிக்கப் பண்ணிடுவார், பின்ன வரக்கூடிய ஸ்டேஷன்களில் பிக்கப் பண்ணிடுவார். ஆனால் இந்த நீண்ட தூரம் போகக்கூடிய ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் லேட்டாக கூட ஆகும். அப்படி ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சிக்கல்னா, அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன கிடைக்குன்னாக்கா, அந்தந்த ஸ்டேஷனில் கரெக்ட் டயத்துக்கு ஓடக்கூடிய வண்டிகளை தான் அவன் முதல்ல பார்த்து அனுப்புவானே தவிர இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டாக வந்த வண்டியை ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க. கடைசி ப்ரிஃபரன்ஸாக தான் அதை கொடுத்து உள்ளே அனுப்புவானுங்க. கடைசியாக எப்போ நேரம் மிச்சம் கிடைக்குதோ அப்போ தான் அதை அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா இன்னும் லேட் ஆகிட்டே இருக்கும். இது இந்த தளபதி ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன, மற்ற வண்டிகள்லாம் ஒழுங்காக ரெகுலராக போகிற வண்டியை கெடுக்க முடியாது. அதாவது என்ன சொல்கிறது, இந்த மேயர் மாட்டை ஏதோ ஒரு மாடு கெடுத்த மாதிரி ஒழுங்காக டயத்துக்கு போகிற வண்டிகளை போய் இது லேட்டாக வந்த வண்டியை வந்து கெடுக்க விட மாட்டாங்க. ஸோ அதனால் இதை போட்டு வச்சு அப்புறம் கடைசியாக எப்போ டைம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்போ தான் அந்த வண்டியை அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதையும் தவிர்க்க முடியாது. இது எந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கும்னா, இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்களில் மிக அளவுக்கு அதிகமாக பனிமூட்டம் இருந்தால் பாதையே தெரியாது.
ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் டிரைவரால் வேகமாக ஓட்ட முடியாது. ஸோ அதனால் பல மணி நேரம் லேட்டாகி குறிப்பாக இந்த ஜான்சி, நாக்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறிய பனிமூட்டம் இருக்கும். சில சமயங்கள் டிராஃபிக் அதிகமாகி அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை ஆகி இந்த மாதிரி லேட் ஆகும்போது அந்த லேட்டுக்கான காரணங்களை என்ன செய்வாங்க, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அப்படி பின்னாடி ஒருத்தர் ஓடுவார், அது கார்டு வாங்கி வச்சுக்கிடுவார் என்ன காரணத்தில் லேட் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான காரணங்களோட அது வரணும். எனவே வண்டி அட்வான்ஸாக வந்தால் உங்கள் ஸ்டேஷனில் இறங்கி சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். லேட்டாக போகிற வண்டி மேலும் மேலும் லேட்டாக தான் ஆகிட்டு இருக்கும் பெரும்பாலும். அது குறைந்த நேரம்னா பரவாயில்ல, மிக அதிகமான நேரம்னா அவ்வளோ ஈஸியாக அது பிக்கப் பண்ணுறது கஷ்டங்கிறத தெரிஞ்சுக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிகழ்ச்சி கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.